இந்தியா, இலங்கை இடையிலான டி20 தொடரில் 3-0 என்ற கணக்கில் இந்தியா இலங்கையை ஒயிட் வாஷ் செய்தது. குறிப்பாக இத்தொடரின் வெற்றிக்கு பிறகு டிரெஸ்ஸிங் ரூமில் சிறந்த ஃபீல்டருக்கான விருது பயிற்சியாளர் திலீப் அவர்கள் மூலம் வழங்கப்பட்டது. இது திலீப் அவர்கள் பயிற்சியாளராக வந்ததிலிருந்தே வழங்கப்பட்டு வருவது வழக்கமான செயல்தான். எனவே இதனை கம்பீர் அவர்கள் கூட வரவேற்கக்கூடிய செயலாக தான் பார்க்கிறார். விருதானது ரிங்கு சிங்கிற்கு இந்திய அணியின் துணை பயிற்சியாளர் ரியான் அவர்கள் மூலம் வழங்கப்பட்டது. பின்னர் ரிங்கு சிங் நன்றி கூறினார். இதன் பிறகு கம்பீர் அவர்கள் பேசுகையில், இதுபோன்ற போட்டிகளிலிருந்து தான் நாம் அதிக விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் எதிர்வரும் காலங்களில் இப்படிப்பட்ட பிட்சில் எப்படி பேட்டிங் செய்ய வேண்டும் என்பதற்கு இப்போதிலிருந்தே தயாராக வேண்டும். இல்லையெனில் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வோம். இந்த டி20 தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே நான் அனைவரிடம் என்ன எதிர்பார்த்தனோ அதனை தான் நீங்கள் வெளிப்படுத்தியுள்ளீர்கள். இறுதி வரை தோற்க மாட்டோம் என போராடினீர்கள். அதனை பார்க்க மகிழ்ச்சியாக உள்ளது. ஒரு சில வீரர்களுக்கு இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். எந்த தவறும் இல்லை. ஆனால் ஓய்வு காலங்களில் ஃபிட்னஸ் முக்கியமாக இருக்க வேண்டும். பங்களாதேஷுக்கு எதிரான தொடருக்கு தயாராக இருங்கள். நேரடியாக எவரும் விளையாட முடியாது. ஆகையால் ஃபிட்னஸ் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கௌதம் கம்பீர் அவர்கள் பேசியிருக்கிறார்.